செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பருவமழைக்கான இயந்திர தளவாடங்கள் தயார் நிலையில் உள்ள நிலையில் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி மற்றும் ஆணையர் பாலச்சந்தர் ஆகியோர் கள ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் தாம்பரம் மாநகராட்சி மண்டல குழு தலைவர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேலுசாமி நாமக்கல் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் தனது தோட்டத்தில் உள்ள தென்னை மரத்தில் கல்லிறக்க வைத்திருந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட களையத்தை பரமத்தி வேலூர் டிஎஸ்பி தலைமையில் காவல் ஆய்வாளர் மற்றும் திருச்செங்கோடு மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர் ஆகியோர் எவ்விதமான அறிவிப்புகளையும் தெரிவிக்காமல் உடைத்து சேதப்படுத்தி விட்டதாகவும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் பங்கேற்று முகாமினை துவக்கி வைத்து சிறப்பித்தார். அப்போது மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம், வருவாய்த்துறையில் பட்டா மாற்றம், மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள மளிகை கடையில் கரடி ஒன்று கடையின் பூட்டை தத்ரூபமாக உடைக்கும் காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. மேலும் கரடி கடையில் இருந்த தின்பண்டங்களை உண்ணும் வீடியோவும் அதில் பதிவான நிலையில் சுற்றித் திரியும் கரடியை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட காந்தல் பகுதியில் சாலையில் மழைநீர் குளம் போன்று தேங்கி நிற்பதால் பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் 26வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் கீதாவிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபட்டு நகரமன்ற உறுப்பினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை பொள்ளாச்சி மார்க்கெட் ரோடு திருவள்ளூர் திடல் பகுதியில் ரயில்வே நிலையம் செல்லும் வழியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த கடை திருவள்ளூர் பகுதியில் உள்ள திருவள்ளூர் சிலை அருகில் இடமாற்றம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தியும் திருவள்ளூர் திடலில் தாவேக்குவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று பெரம்பலூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் அவரை வரவேற்கும் விதமாக பெரம்பலூர் 4 ரோடு, புதிய பேருந்து நிலையம், பாலக்கரை, கடைவீதி, வானொலி திடல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கழக நிர்வாகிகள் விஜயை வரவேற்கும் விதத்தில் பேனர்கள் வைத்தனர். இந்நிலையில் உரிய அனுமதி பெறாமல் பெரம்பலூர் 4 ரோட்டில் வைத்திருந்த சில பேனர்களை காவல்துறை உதவியுடன் பெரம்பலூர் நகராட்சி நிர்வாகத்தினர் அகற்றியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மாயனூரை சேர்ந்த குப்புசாமி என்பவர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்ட பின்னர் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது தடை செய்யப்பட்ட பெரிய நாட்டு வெடிகள் வெடிக்கப்பட்டதால் அதே ஊரை சேர்ந்து 4 இளைஞர்கள் மீது பட்டு படுகாயமடைந்தனர். இதனை அடுத்து காயமடைந்த 4 பேரும் காட்டுப்புத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் கரூர் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கரூரில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி, இந்த மாதத்தின் இறுதியில் நாமக்கல் மற்றும் கரூரில் அன்புமணி ராமதாஸ் நடைபயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் நடைபயணம் நிகழ்ச்சியில் 10,000 பேர் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்ய முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த நடைபயணம் இந்த மாத இறுதியில் கரூர் மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளார். அந்த நடைபயணத்தை எப்படி செய்ய வேண்டும், எந்த இடத்திலே நடத்தப்பட வேண்டும், எவ்வளோ நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்றெல்லாம் இந்த கூட்டத்திலே முடிவு செய்து அவருக்கு 10,000க்கும் குறையாமல் நிர்வாகிகளை அந்த நடைபயணத்திலே பொதுமக்களை திரட்டி கட்சி இல்லாமல் பொதுமக்களை 10,000 பேரை திரட்டி அந்த நடைபயணத்தை இன்றைக்கு நடத்துவதற்கான இங்கே முடிவு செய்யப்பட்டுள்ளது.
நெல்லை இளந்தகுளம் பகுதியில் தியாகி இமானுவேல் சேகரனின் பேனரை கிழித்து அவமதித்த காவல் உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை மேற்கொள்ளப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி அருகே முரசப்பட்டி தபால் அலுவலகம் பகுதி சாலையில் பணம் சிதறி கிடந்ததை கண்ட ஓட்டுநர் சுந்தரராஜன் பணத்தை எடுத்து பூலாம்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதையடுத்து பணம் தொலைத்த நிதி நிறுவன ஊழியர் பூலாம்பட்டி காவல் நிலையத்தில் பணம் இருப்பதை அறிந்ததை அடுத்து அங்கு அவர் சென்று பெற்றுக் கொண்டார். இந்நிலையில் சாலையில் கிடந்த ரூபாய் 23,000 போலீசாரிடம் ஒப்படைத்த தனியார் பேருந்து ஓட்டுநரின் நேர்மையை போலீசார் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பாராட்டி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.